ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் ஒன்று பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எடுத்துன்னு வந்துக்கிறேன். அது என்னென்னா ஆலூ பராட்டா. பார்க்கலாங்களா? தேவையான என்னென்ன பொருள்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மீடியம் சைஸு ஒரு 5 கிழங்கு எடுத்து பாயில் பண்ணி வச்சுன்னுக்கிறேன், தோல் உரிச்சிட்டு. இப்போது அதுக்கு தேவையானது இது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுன்னுக்கிறேன், கட் பண்ணிவிட்டு. அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறமா பச்சை மிளகா ஒரு 2 தான் இருக்குது, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸு 2 ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா அதுக்கு தேவையான மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடரு, 1/2 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடரு, கொஞ்சம் ஹிங்கு, அப்புறமா கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் வந்து டர்மரிக்கு. அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் உப்பு அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த கிழங்குக்கு தேவையானது உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டரு, அப்புறமா கீ. 2லேயோ பண்ணுறேன், கீலேயோ பண்ணலாம் பரோட்டா, அப்புறமா பட்டர்லேயோ ஆயிலில் கூட பண்ணலாம். நான் இதில் பண்ணுறேன் இன்றைக்கி. அப்புறமா மாவு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். மைதாலேயோ பண்ணுறேன், நார்மல் ஆட்டா பண்ணுறேன். மைதா 2 எடுத்து வச்சுருக்கிறேன். 2 மாவுலேயோ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நான். வாங்க இப்போ பண்ணுறது பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு. ஒரு பேன் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போது இது ஆலூ பரோட்டாக்கு ஆலூக்கு மசாலாலாம் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணும்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆனியன்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இல்லைங்களா, அதுக்கோசரம். பாருங்கள், பட்டர் கொஞ்சம் நல்லா சூடானேன்னு இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்கள்லாம் போட்டுக்கலாம். இந்த க்ரீன் சில்லி போட்டுக்கலாம் இதில். அப்புறமா இந்த கொத்தமல்லி, கறி லீஃபு போட்டுக்கலாம். இருக்கிற ஆனியன் கூட இதில் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அப்படியே கூட போடலாம். இது ஆலூ பரோட்டாக்கு இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிழங்குல போட்டு மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, பச்சை வாசனை இருக்காது. அதுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு போடலாம். இதுலேயே மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம போடலாம். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆனேன்னா இருக்கிற இந்த மசாலாங்கள்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு எடுத்து இந்த மசாலாலாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து கிழங்குல இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். எடுத்து பாருங்கள், கிழங்கு ஆல்ரெடி நான் ஃபுல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ இதில் இது போட்டுக்கலாம் இருக்கிற மசாலாங்கெல்லாம். கொஞ்சம் லைம் இதில் புழிஞ்சிக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இது இல்லாக்கட்டி வேணாம், உங்கள் இஷ்டம். கொஞ்சம் லைம் இதில் போட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாஸ்தி வேணால் கொஞ்சம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்கு சில்லுன்னு தாக்குது, இந்த மசாலா தான் சூடாக இருக்குது. பாருங்கள், கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மசாலா கூட பாருங்கள் நல்லா பிடிச்சிச்சு எல்லாமே நல்லா. பாருங்கள், இப்போ நம்ம மாவு எடுத்து வச்சுட்டுக்கிறேன். 4 உருண்டை, 2 மைதா, 2 வந்து நார்மல் ஆட்டாது. இப்போ இது மிக்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தட்டிக்கலாம். சின்ன சைஸாக தான் நம்ம தட்டிக்கணும், பெருசு வேண்டாம். ஏன்னா இதில் ஃபில் பண்ணணும் இல்லைங்களா.
பாருங்கள் இப்படி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே இருக்கிற மாவெல்லாம் அப்படி தட்டி தட்டி வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் எல்லாமே இப்படி எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம தட்டிக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு எல்லாம் திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி சின்ன சைஸாக தட்டிக்கலாம். ரொம்ப பெருசு வேண்டாம், ஏன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்துடும் இல்லைங்களா. சும்மா லைட்டாக பாருங்க. இந்த சின்ன சைஸ், இந்த சைஸில் நம்ம தட்டி வச்சுக்கலாம் எல்லாமே. பாருங்க, இதுக்குறோம் மைதாக்குறோம் நல்லா சின்ன தட்டிக்கலாம். சும்மா மீடியம் சைஸ் சின்னதாக ஒரு பூரியோட சைஸ், பூரியோட கொஞ்சம் பெரிய சைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா தட்டி தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், தவா வச்சுட்டேன். தவா சூடானேன்னா இருக்கிற இந்த பரோட்டா எடுத்து போட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். லைட்டாக திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நம்ம பட்டர் வேணும்னா பட்டர் போடலாம், கீ வேணும்னா கீ, ஆயில் வேணும்னா கூட ஆயில், எது வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீ போட்டுக்கிறேன். இன்னொரு சைடு ஆனணும் திருப்பிக்கலாம். நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக கீழே அப்படியே நம்ம உள்ளமாக திருப்பிக்கலாம். திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். அப்படியே லைட்டாக ஒரு சப்போர்ட் ஒரு ஸ்பூன் வச்சுக்கினேன். இன்னொன்று பாருங்கள், இந்த கலர் ப்ரௌனை வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். ஒரு சைடு இன்னொரு சைடு கூட நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு போடலாம். இன்னொரு பரோட்டா போட்டுக்கலாம். இது கூட அதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கீ ஊற்றலாம். அதில் பட்டர் ஊற்றணும் இல்லைங்களா. பட்டர் போட்டோம், இதில் நம்ம கீ போட்டுக்கலாம். கீ பட்டரில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலில் கூட நல்லா இருக்குது. நல்லா கீ கொஞ்சம் கீ போட்டாலே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குது இல்லைங்களா. அதுக்கோசரம் நம்ம ஒரு சப்போர்ட் வச்சுட்டு திருப்பிக்கலாம். ஏன்னா இல்லாட்டி ஒஞ்சிடும் இல்லைங்களா. அதுக்கோசரம் இந்த சைடு கீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ கீ வேணும்னு அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீ நிறையா இருந்தால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கோசரம் தான். திரும்ப இந்த சைடு திருப்பிக்கலாம். அப்படியே திருப்பி நீக்கலாம். நல்லாயிருக்கும். நல்ல ப்ரௌன் ஆனால் எடுத்துக்கலாம். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மொல்லமாக நம்ம ஒரு சைடாக
கொஞ்சம் லைட்டான பாருங்கள், எல்லா பரோட்டாவும் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ ஆலு பரோட்டா ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.